இனிய உறவுகளே, பாசங்களே, ஒரு அரசு பள்ளி அந்த கிராமத்துல இந்த கிராம தலைவருடைய ஆசை என்னன்னா, அந்த கிராமத்துல தான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளார ஒரு நல்ல மருத்துவமனை. ஜனங்க போய் எங்கேயோ ஒரு தூரம் 15-16 கிலோமீட்டர் இங்கிருந்து போறதுக்கு ஆம்புலன்ஸ் வரவழைச்சு போறதுக்குள்ளார அந்த உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த பள்ளிகள் கல்வி முக்கியம், எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி முக்கியம். ஆலமரத்தடியில் கூட கிளாஸ் நடத்த அவர் தயார். அப்படியே உருவாக்கி உருவாக்கி ஒரு பள்ளி உருவாக்கி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கொண்டாந்துட்டார். அந்த பள்ளியில நன்னன் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான். இந்த நன்னன் நல்ல கவிதை எழுதுவான், நல்ல பாடல் படிப்பான், நாடகங்கள் நடிப்பான். இந்த ஆண்டு விழாவின் போது பேச்சு போட்டியில கலந்துக்குவான். இந்த நன்னனுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது, மேடை பேச்சு அந்த சமாச்சாரங்கள்லாம் கிடையாது. உடனே அன்னைக்கு கிளாஸ்ல 9ஆம் கிளாஸ்ல இவர் உள்ள நுழையிறாரு. ஒரே கலாட்டாவா இருக்கு. என்னடா எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா, என்ன சமாச்சாரம்? பேப்பர் எதுவும் கொடுக்கலையடா, எக்ஸாம் எதுவும் வைக்கலையே, என்ன விட சந்தோஷம் சார். நன்னன் எழுதின ஒரு கவிதை பேப்பர்ல வந்திருக்கு சார். அப்படியா, டெய்லி நன்னா எழுந்துடுறா, அந்த பேப்பரை கொண்டு வா. கொண்டு வந்து அவருக்கும் சந்தோஷம், கைத்தட்டி எல்லாம் எழுந்து கை தட்டுங்களான்றார். அது ஒரு பையன் மட்டும் தட்டுறான் தட்டுறான், லேசா தட்டுறான், நடிக்கிறான். அப்படி வேற யாரும் இல்லை, அது தலைவரோட பையன்தான். மணி எழுந்துருந்தார். என்ன என்ன ஒரு சங்கடம், அவன் நல்ல ஒரு பேப்பர்ல வந்ததுல உனக்கு சங்கடம் இருக்கு அதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வேணாம். உங்க அப்பா பேர் நீங்க தான், அதெல்லாம் அப்புறம் வீட்டில் இங்க சொல்லு. சதாசிவம், ரைட்டு. எங்க அப்பா பேர் என்ன? ராமசாமி. ராமசாமியோட அப்பா பேர் என்ன? ராமசாமியோட அப்பா. சரி விட்டுடு. எங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மாவுக்கு அம்மா பேர் என்ன? கொஞ்ச நேரத்துல முழிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய், ஒரு தலைமுறைக்கு முன்னாடி முன்னாடி இருக்க உங்க பேரே உனக்கு தெரியலையே. ஒரு படைப்பாளிகள் இன்னைக்கு வரைக்கும் பாராட்டப்படக்கூடிய நம்முடைய திருவள்ளுவர், மகாகவி பாரதியார், வாவு சிதம்பரனார், இவங்களுடைய பேச்சுக்கள், இவங்களுடைய வேகம், இவங்களுடைய எழுச்சி தான் இன்னைக்கு நம்ம சுதந்திர உணர்வோடு இருக்கோம். சிவாஜி கணேசனை நீ பார்த்திருக்கியா? திருவள்ளுவர் செல்வன்ல திருன்னு வருவார், அதே ராஜராஜ சோழன்ல கம்பீரமா வருவார். இது காரணம் என்ன? அந்த படைப்பு திறமை தானே. அதை நம்ம பாராட்டி ஆகணும் கண்ணா. மணி கை தட்டு அப்படின்னு